ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு ஷைன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரைஸ் பேக் ஆர் சிமெண்ட் பேக், இதிலேருந்து நம்ம க்ரோ பேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். க்ரோ பேக் வெளியில் வாங்க போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எப்படி நம்மகிட்ட இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நான் அந்த சைடில் இருக்கிற அந்த சைட் பார்ட்டெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அந்த சிமெண்ட் பேக்கை நான் ஸ்ட்ரைட்டாக ஆக்கிட்டேன். நான் சிமெண்ட் பேக் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நமக்கு தேவையான அகலத்தில் நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு அகலத்தில் வேணுமோ அந்த அகலத்தில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயராக இருந்தால் திக்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் 2 லேயராக போட்டு கட் பண்ணுறேன். சிங்கிள் லேயர் அப்படிங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே மக்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வெயில்லையும் நம்ம வைக்கிறதுனால. டபுள் லேயராக இருக்கும்போது நமக்கு வெயிலில் வைக்கும்போதும் அது கொஞ்சம் நாள் தாக்கு பிடிக்கும். இப்போது நாம் இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதோட அகலம், இந்த ரவுண்டோட அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எனக்கு 11.5 அப்படி இருக்குது. ஓகேவா? நீங்கள் இதோட அகலத்தை மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு அதை 3ஆல் இன்ட்டு பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு 34.5 வருது. நான் அந்த 34.5 35ஆக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது அதோட ஹைட்டு, அதோட லென்த்து நான் 12 இன்ச் எடுத்துருக்கிறேன். இப்போது அதை தைச்சி முடிக்கும்போது அது 10 இன்ச்சுக்கு வந்துடும். இதோட அகலம் 20 இன்ச் இருக்குது. இது டபுளாக இருக்கிறதுனால இது 40 இன்ச்சு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹைட்டில் 12 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் 35 மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 5 இன்ச்சை நான் கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறேன். இப்போது என்கிட்ட இருக்கிற அந்த ரவுண்டில் 2 லேயர் வச்சுருந்தால அதை 2ஐயும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி தைச்சிட்றேன். இப்போ ஒயிட் பகுதி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கட்டும். அதில் இருக்கிற பிரிண்ட்டு எதுவும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பிரிண்ட்டாக இருக்க பகுதியை உள்ளே வச்சுட்டு ஒயிட் பக்கம் வெளியில் தெரியுது. இப்போது இது ஹேண்டில் நம்ம மேலே பிடிக்கிற இடம். அதில் நான் ஸ்ட்ராங்குக்காக த்ரெட்டு ரெண்டு அந்த நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு, இந்த கார்டுன்னு சொல்லுவோம். இதை தையலுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கார்டை 2 லேயராக நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி உங்களுக்கு திக்கான கயிறு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை நான் உள்ள அந்த கார்டை கொடுத்து டபுளாக 2ஆக ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை உள்ளே வச்சு நம்ம தைக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் திக்னஸ் உங்களுக்கு கைப்பிடிச்சு தூக்கும்போது இதோட திக்னஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இவ்வளோ 2 லைனாக நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இல்லை சிங்கிளாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிளாக பண்ணிக்கோங்க. இது இதோட பிரிண்டட் பக்கம் உள்ளே வர மாதிரி தான் நான் இதுலேயும் தைச்சிருக்கிறேன். ஒயிட்டு தான் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது அந்த ரவுண்டில் 2 பக்கமும் ஒயிட்டாக தான் இருக்குது. இப்போது இந்த பிரிண்ட் உள்ளே போகிற மாதிரி நான் வச்சு தைக்கிறேன். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு
ஃபுல்லாக நம்ம தைக்கும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் கொஞ்சம் 1/2 இன்ச்லேயே சுற்றி தைங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் மட்டும் ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதில் நான் ஒரு 4 தையல் மட்டும் பிரித்து விட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு 1 இன்ச் போல் தைக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். இப்போது நான் 2 ஓரங்களையும் 1/2 இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நமக்கு 1/2 இன்ச் போல் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஓரங்கள் ஆரம்பமும் முடிவும் இருக்கிற அந்த 10 இன்ச் போல் லென்த் இருக்கும்ல, அந்த லென்த்தில் நான் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருந்தால ஒரு 4 இன்ச் போல் ஒரு 2 இன்ச்சோ 4 இன்ச்சோ விட்டுருப்போம். அந்த இடத்த இப்போது ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ பேஸில் நம்ம எந்த இடம் தைக்காமல் இருக்கோ இந்த இடத்த நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்கு அங்கே ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னா இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இப்போது இது ராங் சைடு நமக்கு இது. இப்போ நம்ம இந்த பக்கம் உள்ளே போகிற மாதிரி ரைட் சைடு வெளியில் எடுத்துடலாம். வெளியில் ப்ளெயினாக இருக்கும். இப்போது நீங்கள் வேறு இதை விட இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா இதுக்கு விட இன்னும் அகலமாக இருக்கிறது எடுத்துக்கலாம். இந்த கால்குலேஷன் படி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு க்ரோ பேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் 5 நிமிஷத்தில் நம்ம க்ரோ பேக் ரெடி ஆகிடலாம். இப்போது உங்களோட மாடி தோட்டமாக இருந்ததுன்னா நீங்களே இப்போது க்ரோ பேக் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டியர்.